Hey guys, நான் தான் தமிழ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 3வது அட்டெம்ப்டா இந்த வீடியோ எடுக்கிறேன் guys. இந்த தடவை வந்து நல்லபடியா வந்தது. ஓகே guys, ஃபன்னபிளா இருக்கட்டும். அண்ட் அடிஷனலா பாத்தீங்கன்னா குமார் கம்பெனியோட ஒரு 6 டிரான்சிஸ்டர் மோனோ போர்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த போர்ட் பாத்தீங்கன்னா எஸ்எம்டி டைப்ல ஸ்பெஷலி மேட் ஃபார் சப்வூஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டைப்ல தான் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. வியாபாரத்தை தாண்டி இதை நானே நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். அதாவது ரிசல்ட் எப்படி இருக்கு பார்த்திருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த போர்டை வந்து நம்ம ரிவ்யூ எப்படியாவது ஒரு வீடியோவா எடுத்து போட்டணும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு இன்ப விருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சலாம் ட்ரை பண்ணிருக்கேன். பட் அவையவே இல்லைங்க. ஆனா இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுக்கு முழு ஒரு வார்த்தைக்காக எவ்வளவோ போர்டை வந்து இப்ப வரைக்கும் ₹1 காசு வாங்காம மேபி ஈவன் வந்து எனக்கு யாரும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் சும்மா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி நாங்க புதுசா ஆடியோ செய்யறோம், இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க, எங்களுக்கு ஆர்டர்லாம் வரும் அப்படின்னு ஜெனியூனா அப்ரோச் பண்ணோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க எங்க கிட்ட தான் பொருள் எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, நீங்க எங்க வேணா பை பண்ணிக்கலாம். ஆனா எங்களால ஒரு கிரியேட்டர் வளர்றீங்க, ஒரு புதுசா ஒரு திண்டுக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து வளர்றீங்கன்னா சந்தோஷம் தான். எங்களுக்கு திண்டுக்கல் மட்டும் இல்லாம மற்ற டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து 38க்கு மேல கடை இருக்கு. நீங்க சப்போஸ் ஒரு போர்டு எங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு, அந்த போர்டு உங்களுக்கு கஸ்டமருக்கு யாருக்காவது சப்ஸ்கிரைபருக்கு தேவைப்படுதுன்னா கூட அவங்க அலையாத முறைக்கு அவங்க லொகேஷன்ல எங்க இருந்தாலும் பை பண்ணி தர முடியும், கொடுக்க முடியும்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்களோட முழு மெனக்கெடல் தான் இந்த போர்டு நமக்கு கிடைக்கிறதுக்கான காரணம். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான போர்டுலாம் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலோட growth-க்கு கடவுளா பார்த்து அமைச்ச ஒரு கிரேஸ், ஒரு பொக்கிஷன் கூட ஒரு நான் சொல்றேன். ஏன்னா இது விதமா ட்ரஸ்ட் தானே. இப்போ இதோட மதிப்பு எப்படி பார்த்தாலும் ₹1500 ₹1700 வரைக்கும் வரும். ஆனா நான் வந்து அவர்கிட்ட பொருள் எடுத்த இப்போ வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹10,000 தான் எடுத்திருப்பேன். எனக்கு மேல ஆள்லாம் இருப்பாங்கல்ல. பட் ஆனா அதுல நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை பாராட்டுற விதமா இந்த போர்டு பத்தின விஷயங்களை வந்து நான் போடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால கேட்டிருந்தேன், அவர் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இதை பத்தி முழு விஷயங்கள் பார்க்க போறோம். பை த பை இந்த வீடியோல திருப்பதி எலக்ட்ரானிக்ஸ் அவர்களுக்கு நான் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்போஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க திருப்பதி எலக்ட்ரானிக்ஸ்ல பொருள் வேணும்னா அவசியம் வந்து நியூ பார்வதி டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தள்ளி இருக்கு, அங்க போய் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இதாங்க விஷயம். பை த பை வந்து இது ஒரு இந்த போர்டை பத்தி இப்ப நம்ம நோட் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டிரான்சிஸ்டருக்கான எஸ்எம்பி டைப் ஒரு போர்டு. இந்த போர்டு பாத்தீங்கன்னா குமார் ஆடியோஸ் அப்படின்றவங்க மேக் பண்றாங்க. அதுவும் ட்ரேட்மார்க்ல வச்சு மெயின்டைன் பண்றாங்க. மீன் என்னன்னா இதை வேற யாரும் காப்பி பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும் சில விஷயங்கள் இருக்கு. காரணம் இந்த போர்டு வந்து என்னை தாண்டி நிறைய பேர் வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து அவங்க செஞ்ச செட்டுலாம் போய் பார்த்து விசிட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் சொல்லி ரிசல்ட்லாம் கேட்டேன். நல்லா இருந்தது. ஜேபிஎல் சப்வூஃபர் சூப்பரா டிரைவ் ஆச்சு. ஸோ அதை வந்து நம்ம வீடியோவா போட போறோம் அப்படின்றப்ப சந்தோஷம் தாங்காம தான் நிறைய பேசுறேன். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ள எந்த விதமான சார் டைம்லாம் ஒதுக்க நேரம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போயிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த போர்டோட ஓபன் மட்டும் அன்பாக்ஸ் மட்டும் பண்றேன். பை த பை இப்போ நான் சொல்ல போற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல முக்கியமான சில நோட்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். 6 டிரான்சிஸ்டருக்கான மோனோ போர்டு குமார் ஆடியோஸோட KA அப்படின்னா குமார் ஆடியோஸ் 2611. மேபி இதோட ப்ராடக்டோட குவான்டிட்டியை குறிக்குதா இல்ல இதோட கோட் நம்பரான்னு தெரியல, அது மட்டும் பார்க்கணும். ஸ்பெஷலி ஃபார் ஜேபிஎல் சப்வூஃபர்ஸ் வித் டொஷிபாவோட 2SE5200 அண்ட் 2SA1943. இதுல வந்து 55 வோல்ட் டிசி 8 ஆம்ஸ் டூயல் சப்ளை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல பத்தின இந்த லைன்ல ஒரு பிக்கஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அண்ட் அடிஷனல் இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா குமார் ஆடியோஸோட ஒரு லோகோ போட்டு குமார் ஆடியோஸ் ரைட்ஸ் ரிசர்வ்டு இன்டகிரேட்டட் சர்க்யூட் போர்ட் ஃபார் ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர்ஸ். இதை பவர் ஆம்பிளிஃபையருக்கும் பயன்படுத்தலாம். ஸோ அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அண்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு டாட் மாதிரி குமார் அப்படின்ற ஆடியோஸ். சரிங்களா? இன்னும் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தேன், இதுதான் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் சொல்லியிருக்காங்க. உடையும் பொருள், அதாவது ஃப்ரெசில் கார்கோன்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட் அதை பற்றி தான் ஒட்டியிருப்பாங்க. இதை பார்த்து ஹேண்டில் பண்ணும், அதான் முக்கியமான விஷயம். அண்ட் கேஸ் ஆஃப் காப்பி அவர் லோகோ பிராண்ட் நேம் ட்ரேட்மார்க் மேக்கிங் டூப்ளிகேட்ஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸ். என்னன்னா இது யாரும் காப்பி பண்ணக்கூடாது, இதை நாங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். பண்ணா லீகலான ஆக்ஷன் எடுக்கப்படும்ன்றது தான் இதோட அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். யா எங்கிட்ட ஓபன் பண்றது தெரியல ப்ரோ. ரைட்டு, மியூசிக்லாம் காப்பிரைட் விழுது கைஸ், பண்ணக்கூடாது. பிளாக் கலர் பிசிபி எஸ்எம்டி டைப்பு வித் பார்த்தீங்கன்னா
டிரான்சிஸ்டரோட ஹீட் சிங்கோட கொடுத்துருவாங்க. இந்த ஹீட் சிங்க் நல்ல ஹெவி, ரொம்ப ஹியூஜும் கூட. மேபி இந்த மாதிரி ஹீட் சிங்க் வந்து அதிகமான ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கொண்டது. ஸோ இந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம அதிகமான நேரம் டிரைவ் பண்ணா கூட ஓகே கைஸ், இப்போ இந்த போர்டு பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் சிக்னல் அண்ட் பிளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும்ல, அது எங்க அப்படின்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வோல்ட் மைனஸ், கிரவுண்டு, வோல்ட் பிளஸ். இது வந்து டிசி சப்ளை கொடுக்க வேண்டிய இடம். ஸ்பீக்கரோட அவுட்புட் இந்த பக்கம் ஸ்பீக்கரோட பிளஸ், அந்த பக்கம் ஸ்பீக்கரோட மைனஸ். இங்க ஸ்பீக்கர்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்கிறது சப்வூஃபர் தான். நீங்க வந்து இதை நார்மலான ஒரு லெஃப்ட் ரைட் சேனல் ஒரு 12 இன்ச் லோட் பண்ணா கூட இது தாங்கும். 12 இன்ச் லோட் பண்றீங்கன்னா கல் மேக்னெட்டோட பவர் பார்த்தீங்கன்னா 200 இல்லை 250 இருக்கணும். அது கம்மியா இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் தான், ஏன்னா காயில் போக சான்ஸ் இருக்கு. அண்ட் அடிஷனலா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், இங்கே தான் இன்புட் சிக்னல் கொடுக்க வேண்டிய இடம். பிளஸ் இன்புட் இங்கிட்டு, கிரவுண்ட் இங்கிட்டு. இது எல்லாமே எஸ்எம்டி டைப் காம்பனன்ட்ஸ். இது வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எஸ்எம்டி டைப்ன்றது ரொம்பலாம் காசு இல்லைங்க. ஆக்சுவல் ஐ மீன் இந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை காட்டிலும் நீங்க எஸ்எம்டி டைப் காம்பனன்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பேஸை குறைக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்கு தான் இந்த மாதிரி காம்பனன்ட் வந்து பயன்படுத்துறாங்க. மற்றபடி இது காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது, ஒரு ரீசனபிளான காஸ்ட் தான். நார்மலாக வாங்குற அந்த காம்பனன்ட்ஸை விட ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 பைசா 20 பைசா இல்லை ₹1 2 கூட தான் வரும். ஸோ அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஹீட் சிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 0.8 mm திக்னஸ் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் 1 2 3 4 5 3 5 10 12 12 அடுக்கு இருக்கு இதுல. ஸோ இதை வந்து நம்ம கீழே வந்து ஃபிட் பண்ணா கூட இதுல எந்த டேமேஜ் வராது. இங்க வந்து நியூட்ரல் தான், ஐ மீன் கிரவுண்டு தான் வந்து பாஸ் ஆகும். ஸோ இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் பாஸ் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான பார்த்தீங்க அப்படின்னா டொசிபாவோட 5200 1 2 3 இங்கே பிளஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர் 3 இருக்கு. அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர் 2SA 1943 1 2 3 பார்த்தீங்க இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன சர்க்கியூட்டு. ஆனால் பட் எனக்கு என்னன்னு தெரில. இதோட சர்க்கியூட் மேக்கிங் யாரோ அவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில் தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயிலிருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா நம்ம 2 டைப் இருக்கு. ஜோபல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்த ஜோபல் நெட்வொர்க் அல்லனா காயில வந்து ஒரு ரெசிஸ்டருக்குள்ள நம்ம கொடுக்கும்போது எக்ஸஸா நாய்ஸ் ஏதாவது கிரெடிட் ஆகாத முறைக்கு பார்த்துக்கும். அந்த வேலை தான் இது பண்ணும். அப்புறம் வந்து ஹீட் சிங்கில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் அந்த டைம்ல வெயிட்டும் நல்லா இருக்கு. கேபினெட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற அளவுக்கு இதை கொண்டு வந்துடலாம். குமாரோட தண்டர் மோனோ KA2611 இது வேணும்னு இனிமேல் JPL சப்வூஃபர் விரும்புறீங்கன்னா கேட்டு வாங்குங்க, நல்லா இருக்கும் ரிசல்ட். நான் இதை நல்லா ஹியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த போர்டு உண்மையிலே JPL சப்வூஃபருக்கு பெஸ்ட். அண்ட் நம்மளோட ஓன் மேக்கிங் சப்வூஃபருக்கும் இதை தான் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணலான்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இதுக்கு மேல பவர் தேவை கிடையாது. ஓகே கைஸ், அடுத்த சில இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம உங்களுக்கு என்ன சொல்லித்தர போறேன் அப்படின்னா இந்த மாதிரி பவரான போர்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஆம்பியர் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத சொல்லித்தர போறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர்டுனால அதிகபட்சம் டெலிவரி பண்ணக்கூடிய வாட்ஸ்ன்னு இவங்க சொல்றது 300 வாட்ஸ். அப்போ 50 50 50 50 50 50 ரைட்டுங்களா? ஸோ 300 வாட்ஸ் டோட்டல் ஆர்எம்எஸ். 300 வாட்ஸ் 4 ஓமுக்கு. ஏன்னா டிரான்சிஸ்டர் வந்து 4 ஓம் லோடு தான் மேக்ஸிமம் கேபபிள் பண்ணும். இது நீங்க 8 ஓம்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சர்க்கியூட்டை மாற்ற வேண்டியிருக்கும். அண்ட் இதை வந்து 8 ஓம்ஸ்க்கும் போடலாம், தப்பு கிடையாது. ஆனா இது வந்து ஹீட் ஆகும், சரிங்களா? ஆனா 4 ஓம்ஸ் வந்து ஓவரா ஹீட் ஆகும். பட் 8 ஓம்ஸ் நீங்க டிரைவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ 300 வாட்ஸ்ன்றது ரைட். இப்போ இந்த 2SC5200 and 2SA1943 இதோட பேஸ் கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1.5 ஆம்ஸ். அதாவது 1.5 ஆம்ஸ்ன்றது மேக்சிமம் இது வந்து கொடுத்தாலே போதுமானது. இது ஃபுல்லா ஆப்ரேஷன் ஆகும். ஸோ இது தெரிஞ்சிருச்சு. 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ் தெரிஞ்சிருச்சு. டிரான்சிஸ்டரோட சர்க்கியூட் படி 4 ஓம்ஸ் தான் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி போட்டிருப்பாங்க. சர்க்கியூட் டெவலப்பர் வந்து எப்படி காம்பவுண்ட் ஆட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் 8 ஓம்ஸ் 4 ஓம்ஸ் டிஃபரெண்ட் ஆகும். பட் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ்க்கு டிரைவ் பண்ணும். நீங்க JPL வந்து 2 8 ஓம்ஸ் எடுத்து இதை ஒரு போல கனெக்ட் பண்ணா கூட யூஸ் ஆகும். கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருக்கும், அதான் விஷயம். பெரிய அளவு டிஃபரன்ஸ் நீங்க மண்டே குழப்பிக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கரண்ட் சொல்லிட்டேன். இந்த போர்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த பாக்ஸில் ஒரு விஷயம் இருக்கு. யூஸ்
55 வோல்ட் டிசி 8 ஆம்ப்ஸ் டூயல் சப்ளை. 55 வோல்ட் டிசினா அவங்க டூயல் சப்ளை சொல்றாங்க. 55 பிளஸ் 55 0 மைனஸ் 55. ஸோ இதான் விஷயம். 8 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? இப்போ கணக்கு போட்டு பார்த்தோம்னா 55 வோல்ட் டிசி கொடுக்கணும்னா நமக்கு ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை வேணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 55 வகுத்தல் 1.4 39 வோல்ட் ஏசி. ஓகேங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ 55 வோல்ட்ன்ற டிசி சப்ளைய 1.4ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்னது கிடைக்குதோ அதுதான் ஏசி டிரான்ஸ்ஃபார்மர். அப்பனா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இதை 40 கூட எடுத்துக்கலாம். 40 வோல்ட் ஏசி. இப்ப ஆம்ஸுக்கு வருவோம். ஒரு டிரான்சிஸ்டர் வந்து 1.5 ஆம்ஸ். அப்ப 6 டிரான்சிஸ்டர் மொத்தம் இருக்கு. 6 இன்ட்டு 1.5 எவ்வளவு ஆகுது? நானே பாக்குறேன். 6 இன்ட்டு 1.5 9 ஆம்ஸ். ரைட்டுங்களா? மொத்தமா 9 ஆம்ஸ் வருது. 9 ஆம்ஸ். அப்போ கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 40 வோல்ட் ஏசி இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நீடட். மேக்சிமம் இப்போ சொல்றேன், இதெல்லாம் மேக்சிமம் சப்ளை 9 ஆம்ஸ். இது வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகரா கிடையாது. ஸோ நம்ம 10 ஆம்ஸ்ன்றத ரவுண்ட் ஃபிகரா எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா 40 0 40 ஒரு 10 ஆம்ஸ் இந்த போர்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா இந்த போர்டுனால 300 வாட்ஸ்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 350 வாட்ஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா டிரான்சிஸ்டருக்கு வோல்ட் ஆம்ஸ் அதிகமா போக போக அதோட வாட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ இது வந்து மேக்சிமமான ரேஞ்ச். உங்களுக்கே தெரியும் டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்சிஸ்டருக்கு 24/0/24 தான் பேசிக் கரண்ட். 24/0/24 இதோட ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் தான் மினிமம் நம்ம பயன்படுத்தணும். அப்ப மினிமம் சப்ளை வோல்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த இதுக்கும் நம்ம வந்து வோல்ட் கம்மியா போறோம்னா வாட்ஸ் குறையுமா அப்படின்னா ஆமா, அப்கோர்ஸ் குறையத்தான் செய்யும். அதுக்கு வந்து நீங்க ஜேபிஎல் போடுற மாதிரி இருக்குன்னா அந்த ஜேபிஎல் சப்வூஃபருக்கு என்ன மாதிரி வோல்ட் அண்ட் ஆம்ப்ஸ் போடணும்னு மட்டும் நான் சொல்றேன். என் கணிப்பு படி கரெக்ட் அப்படின்னா 24ன்றது மினிமம், 40 0 40ன்றது மேக்சிமம். இது மேக்சிமம், இது மினிமம். என்னோட ஒரு அசம்ஷன் பிளஸ் ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா 30 0 30ல 10 ஆம்ப்ஸ் இதை யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. 35 0 35 10 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுமே என்னோட ரெக்கமெண்டேஷன் இந்த போர்டுக்கு. ஸோ இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா, அதாவது மேக்சிமம் நீங்க வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போர்டு ரொம்ப ஹீட் ஆகும். அப்ப நீங்க வந்து அதிகமான ஹீட் சிங்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கணும். இல்ல அப்படின்னா இவங்க ரீச் பண்ணக்கூடிய இவங்க சொல்லியிருக்க வந்து வேல்யூ பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை வந்து நம்ம கண்டினியூஸா எத்தனை மணி நேரம் ரன் பண்றோம் அதை பேஸ் பண்ணி தான் இதோட லைஃப் இருக்கும். ஸோ இந்த 2 வோல்ட் நீங்க கொடுத்தீங்க, இதுல ஒன்னு 30 0 30 இல்ல 35 0 35 இந்த ரெண்டுல எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த போர்டோட லைஃப் நீடிக்கும், வாட்ஸோட டிஃபரன்ஸ் வந்து குறையும். அப்புறம் உங்களுக்கு வந்து போர்டோட ஹீட்னஸ் குறையனால மெயினா வந்து போர்டோட காம்பனண்ட்டுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இன்ஃபர்மேஷனா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து பேசிக்கா சில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், டிரான்சிஸ்டர் ஐசி எதுவும் பேஸ் கரண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஒரு டிரான்சிஸ்டர் வந்து எத்தனை வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ஐசியால எவ்வளவு வாட்ஸ் கொடுக்க முடியும்னு பார்க்கணும். எப்பயுமே கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ற வோல்ட் ஆம்ப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா தான் இருக்கும். நம்ம அதோட கம்மியா கொடுக்கறதா புத்திசாலித்தனம். ஏன்னா அப்பதான் நமக்கு செய்யற சிஸ்டமா இருக்கட்டும் இல்ல நம்ம கஸ்டமர் செய்யற சிஸ்டமா இருக்கட்டும் லாங் லைஃப் வரும். லாங் லைஃப் வந்தாதான் ஒரு கிரியேட்டராகவும் சரி ஒரு டெக்னீஷியனாகவும் சரி உங்க ப்ராடக்ட் சக்சஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கஸ்டமர் வந்து 1000 கேள்வி கேட்பாங்க, எனக்கு இவ்வளவு வோல்ட் போடுங்க அவ்வளவு வோல்ட் போடுங்க. அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் போல்டு கம்ப்ளைண்ட் ஆயிடும். அப்ப மறுக்க வந்து அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. புது ஆம்பு அதனால எப்படி ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வேணாம். மேபி அவங்களுக்கு இந்த நம்ம புதுசா மேக் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர்ல இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடலாம். ஸோ அதுக்கு யாரும் இடம் கொடுக்காம பண்ணுங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.
ஓகே கைஸ், இந்த போர்டு பார்த்தீங்கன்னா முழு இன்ஃபர்மேஷன் பிளஸ் எப்படி இதை வந்து பவர் சப்ளை கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறதுன்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அவசியம் பிடிக்கும் நம்புறேன். சில இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கு. இந்த போர்டில் வந்து மொத்தம் 6 டிரான்ஸ் இருக்குதுனால இந்த வெள்ளை கலர குப்பிமா இருக்குல்ல, இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு விதமான கெப்பாசிட்டர் தான். இது ஒரு ரெசிஸ்டர் தான். இதை 0.33 ஓம் இல்லைன்னா 0.22 ஓம்ல 5 வாட் ரெசிஸ்டர் சொல்லுவாங்க. இது எமிட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த 1000 ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேஸ்ல கனெக்ட் ஆகக்கூடிய 10 ஓம் 1 வாட் இல்லைன்னா 10 ஓம் ஹாஃப் வாட் ரெசிஸ்டருக்கானது. இது மெயின், இதான் டிரான்சிஸ்டரோட சர்க்கியூட்டோட பேசிஸ். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். முழு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு லைக் பண்றீங்க, விரும்புறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல வீடியோக்கள் அடுத்து வருது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.